ஹாய், வணக்கம் மக்களே. செந்தில்குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. இன்னைக்கு நான் பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஜூன் 24, 2021, ஜூன் 24, 2021. இன்றைய தேதியில செய்தித்தாள்களில் வந்திருக்கும் முக்கியமான நியூஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எனி டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களால் பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்க ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் மறக்காம தந்துருங்க. Here comes the newspaper analysis for June 24, 2021. First one, Indian president travels in train after 15 years. 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய குடியரசுத் தலைவராக இருப்பவர் ரயிலில் பயணத்தை மேற்கொள்கிறார். ஸோ தற்போதைய இந்திய குடியரசுத் தலைவரான திரு ராம்நாத் கோவிந்த் நாளைக்கு ஜூன் 25ஆம் தேதி வந்து டெல்லியில இருந்து ட்ரெயின்ல புறப்பட்டு உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு செல்கிறார். கான்பூருக்கு போறாரு. ஸோ அந்த ட்ரெயின் வந்து 2 இடத்துல நிற்கும் அப்படின்னு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜின்ஜங் அண்டு ரூரா அப்படின்ற ஸ்டேஷன்ல நிற்கும். ஸோ இது வந்து குடியரசுத் தலைவரை பதவியேற்றதுக்கு அப்புறம் அவருடைய சொந்த கிராமத்துக்கு செல்வது இதுவே முதல் முறை. அவருடைய பழைய பாலிய ஸ்நேகித நண்பர்கள் மற்றும் அவருடைய ஃப்ளாஷ்பேக் ஆட்டோகிராஃப் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாம் அவர் பார்க்குறாரு. அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். ஓகேங்களா? அது நம்மளுக்கு தேவை. அவர் யாரை பார்க்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய குடியரசுத் தலைவராக இருப்பவர் ரயிலில் பயணம் மேற்கொள்கிறார். அதுதான் நம்மளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம். ஐ மீன் இந்திய குடியரசுத் தலைவராக இருப்பவர் அப்படின்னா ப்ளஸ் அந்த பொசிஷன்ல இருக்கிறவங்க. ஓகேங்களா? ஸோ 15 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து ஒரு இந்திய குடியரசுத் தலைவர் ட்ரெயின்ல போறாரு. இதுக்கு முன்னாடி நிறைய பிரசிடென்ட்டும் ட்ரெயின்ல போயிருக்காங்க. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்டா இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அண்ட் செகண்ட் பிரசிடென்ட்டா இருந்த டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன். இவங்க 2 பேரும் முழுக்க இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலங்களுக்கும் ரயில்ல தான் பயணம் மேற்கொண்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட்லாம் ட்ரெயின்ல போகல. ஓகே, ராம்நாத் கோவிந்த் முன்னாடி இருந்த பிரசிடென்ட் யாரு? பிரணாப் முகர்ஜிக்கு முன்னாடி பிரதிபா பாட்டீல். அவங்களும் ட்ரெயின்ல யூஸ் பண்ணல. தே ஹேவ் போத் ஆஃப் தம் ஹேட் யூஸ் ஒன்லி ஃபிளைட் ஃபார் தேர் டிராவல். ராஷ்டிரபதி பவன்ல பிரசிடென்ட்டா இருக்கிறப்ப நான் சொல்றது. ஸோ அதுக்கு முன்னாடி 15 வருடங்களுக்கு அப்படின்னா இட்ஸ் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தான். ஸோ 2006 வந்து அப்துல் கலாம் டெல்லியிலேருந்து டேராடூனுக்கு ட்ரெயின்ல மேற்கொண்டது தான் கடைசியாக இந்திய குடியரசுத் தலைவர் ஒருத்தவர் ட்ரெயின்ல போன ஹிஸ்ட்ரி. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹிஸ்ட்ரி ரீரிட்டன் ஆகுது. ஜூன் 25, 2021 இந்தியன் பிரசிடென்ட் மிஸ்டர் ராம்நாத் கோவிந்த் டெல்லியிலிருந்து கான்பூருக்கு ட்ரெயின்ல போறாரு. Moving on to the next for June 24, இந்தியா, இத்தாலி அண்ட் ஜப்பான் இந்த 3 நாடுகளுக்கான முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்று ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியா, இத்தாலி அண்ட் ஜப்பான் launched a trilateral partnership to establish stability and a government-based global order based on approval of an all in the Indo-Pacific region. இந்திய பெருங்கடல் மற்றும் பசிபிக் பிராந்திய பெருங்கடல் உள்ள பகுதிகளில் வந்து அமைதியை நிலைநாட்டுவதற்கும் தங்களுக்குள்ள ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காகவும் இந்தியா, இத்தாலி மற்றும் ஜப்பான் ஆகிய 3 நாடுகள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. ஸோ இது வந்து இந்தியா செகண்ட் ட்ரைலேட்டர் பார்ட்னர்ஷிப் வித் அன் யூரோப்பியன் பவர். ஐரோப்பா நாடுகளில் மேற்கொள்ளப்படும் இந்தியாவின் 2வது முத்தரப்பு பேச்சுவார்த்தை இது. இதுக்கு முன்னாடி வந்து 2020 வந்து இந்தியா, பிரான்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியா இந்த 3 நாடுகள் சேர்ந்து ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டன. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைலேட்டரல் அக்ரிமெண்ட் வித் அன் யூரோப்பியன் பவர் வந்து இந்தியா, பிரான்ஸ் அண்ட் ஆஸ்திரேலியா 2020. இப்ப இந்தியா, இத்தாலி அண்ட் ஜப்பான் 2021. நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் G20 எஜுகேஷன் மினிஸ்டர்ஸ் மீட். G20 கல்வி அமைச்சர்களின் மாநாடு. ஸோ இந்த மாநாட்டில் இந்தியாவின் சார்பாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் எஜுகேஷன் கல்வித்துறை இணையமைச்சராக இருக்கிற திரு சஞ்சய் தோத்ரே வந்து ரெப்ரசன்ட் பண்ணி மீட்டிங்ல கலந்துகிட்டார். ஸோ அஃபிஷியலி ஹெல்ப் பை விர்ச்சுவல் மோட்ல தான் நடைபெற்றது. ஸோ இவர் வந்து இந்த G20 எஜுகேஷன் மினிஸ்டர்ஸ் மீட்னு சொன்னாலும் 2 G20 மாநாடுகளின் உட்பிரிவு நடைபெற்றது. ஒன்று வந்து கல்வி அமைச்சர்கள் மாநாடு, இன்னொன்று வந்து வேலைவாய்ப்பு மாநாடு, தொழிலாளர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு மாநாடு. இந்த 2 மாநாட்டுக்குமே இந்தியாவின் சார்பாக மத்திய கல்வி இணையமைச்சராக இருக்கிற திரு சஞ்சய் தோத்ரே தான் ரெப்ரசன்ட்
பண்ணியிருந்தாரு. அதே மாரி இந்த மாநாடு இந்த வருடத்திற்கு 2021ஆம் வருடத்திற்கான G20 மாநாட வந்து இத்தாலி தான் நடத்துது. ஸோ இத்தாலி இஸ் த G20 பிரசிடென்சி ஃபார் 2021. ஸோ அந்த G20 இத்தாலி நடத்துறதுனால அந்த G20 எஜுகேஷன் மினிஸ்டர்ஸ் மீட், G20 நிதியமைச்சர்கள் மாநாடு, G20 கல்வி அமைச்சர்கள் மாநாடு, G20 சுகாதாரத்துறை அமைச்சர் மாநாடு, இது எல்லாமே இத்தாலி தான் நடத்தும். ஸோ இந்த மீட்டிங் முடிவில் வந்து கல்வியை வந்து நம்ம அமைப்புகள் வந்து மேம்படுத்தணும். இந்த கொரோனா பேண்டமிக்னால யாரும் கல்வியில வந்து வெளியேற எந்த மாணவர்களும் கல்வி கிடைக்காம போகக்கூடாது அப்படின்ற ஒப்பந்தங்கள்லாம் போடப்பட்டது. டியூரிங் த மீட்டிங் த லீடர்ஸ் affirmed the role of education for inclusive economic growth, equity, equality, human dignity, social inclusion and well-being. எல்லாமே ஜஸ்ட் an அக்ரிமெண்ட் தானே. ஸோ G20 அப்படிங்கிறது வந்து 19 நாடுகள் மற்றும் ஐரோப்பிய யூனியன் உள்ளடக்கியது தான் G20 அமைப்பு அப்படிங்கிறது. அந்த 19 நாடுகள் அப்படிங்கிறது அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சீனா, ஜெர்மனி, பிரான்ஸ், இந்தியா, இந்தோனேஷியா, இத்தாலி, ஜப்பான், மெக்சிகோ, ரஷ்யா, சவுதி அரேபியா, சவுத் ஆப்பிரிக்கா, சவுத் கொரியா, துருக்கி, இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா. ஸோ ஆசிய கண்டத்தில் இருக்கிற நாடுகளும் இருக்கு, ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற நாடுகளும் இருக்கு, ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற நாடும் இருக்குது, வட அமெரிக்கா கண்டத்தில் இருக்கிற நாடும் இருக்குது, தென் அமெரிக்கா கண்டத்தில் இருக்கிற நாடும் இருக்குது, ஆஸ்திரேலியா கண்டத்தில் இருக்கிற நாடும் இருக்குது. ஓகேங்களா? ஐநாவுக்கு அடுத்ததா G20லாம் கிட்டத்தட்ட ஈச் கான்டினென்ட் ஹேஸ் எ ரெப்ரசன்டேஷன். ஈச் கான்டினென்ட் இஸ் ரெப்ரசன்டட் in two international organization. One is United Nation Organization. ஐக்கிய நாடுகள் சபையில வந்து அனைத்து நாடுகளும் மெம்பரா ஏதாவது இருக்கும். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா G20 தான் அனைத்து கண்டத்திலும் இருக்கும் ஏதாவது ஒரு நாடாவது கண்டிப்பா இருக்கும். இப்போ ஆப்பிரிக்கால வந்து சவுத் ஆப்பிரிக்கா அது மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்குது. ஸோ இப்போ ஆசியால பார்த்தோம் அப்படின்னா சீனா, இந்தியா, இந்தோனேஷியா, ஜப்பான், சவுதி அரேபியா, இது எல்லாமே சவுத் கொரியா, இது எல்லாமே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. சவுத் அமெரிக்கால பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா, பிரேசில் வராங்க. நார்த் அமெரிக்கால பார்த்தீங்கன்னா கனடா, அமெரிக்கா வராங்க. யூரோப்ல நிறையவே சொல்லவே தேவையில்லை. யூரோப்ல பொறுத்த வரைக்கும் யுனைடெட் கிங்டம், இட்டாலி எல்லாமே வராங்க. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஃபார் June 24 கிரீன் ஹைட்ரஜன் மீட். கிரீன் ஹைட்ரஜன் மீட் இது வந்து பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே நடைபெற்றது. ஸோ 2021ஆம் ஆண்டிற்கான பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை இந்தியா நடத்ததுனால இந்த பசுமை ஹைட்ரஜன் மாநாட்டையும் இந்தியா தான் நடத்தியது. ஸோ இந்தியாவில் யார் நடத்தினாங்க அப்படின்னா NTPC லிமிடெட், National Thermal Power Corporation Limited. So India's largest energy integrated company under the Ministry of Power anchored their 2-day workshop on green hydrogen. ஸோ மத்திய மின்சாரத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் NTPC பொது நிறுவனம் தான் இந்த 2 நாள் மாநாடான பசுமை ஹைட்ரஜன் மாநாட்டை நடத்தியுள்ளது. ஸோ பிரிக்ஸ் நாட்டைச் சேர்ந்த அதிகாரிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டனர். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகளுடைய அதிகாரிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளனர். Next one for June 24, Tamil Nadu Chief Minister says that he will continue to use of the union government. So ஒன்றிய அரசு அப்படின்னு கண்டிப்பாக நாங்கள் கூப்பிடுவோம் அப்படின்னு தமிழக முதல்வர் தெரிவித்துள்ளார். Tamil Nadu Chief Minister Mr. M.K. Stalin said in Assembly that the DMK government would continue to use the term union government to refer to the center. மத்திய அரசை ஒன்றிய அரசு என்றுதான் அழைக்கப்படும் என்று தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் தமிழக சட்டமன்றத்தில் உறுதிபட தெரிவித்துள்ளார். ஸோ அவர் இதை பற்றி கேள்வி கேட்டப்ப தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சட்டமன்றம் என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்க சட்டத்துக்கு புறம்பாலாம் ஒன்றிய அரசு அப்படின்னு எதுவும் சொல்லல. அரசியல் அமைப்பு இந்திய கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லி இருக்கிறாங்களோ அதை தான் நாங்க சொல்லியிருக்கிறோம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி ஆர்டிகல் 1 சரத்து 1 இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படி தான் கூறப்பட்டிருக்கு. அதனால யூனியனுக்கு நாங்க ஒன்றியம் அப்படின்னு தான் கூப்பிடுவோம். இதுல எந்த விதமான டிராபேக்கோ இல்லை நெகட்டிவோ எதுவும் கிடையாது. சட்டத்துக்கு புறம்பாகவும் நாங்கள் எதுவும் கூறல அப்படின்னு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் தெளிவாக தெரிவித்தார். ஸோ அவர் இன்னும் சொல்றப்ப வந்து பழைய தலைவர்கள்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அது ரொம்ப முக்கியமாக காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு
தேவைப்படுன்றதுனால இந்த ஸ்டேட்மெண்ட்டை சேர்த்திருக்க. மறைந்த மாப்போ சிவஞானம் வந்து மத்திய அரசை வந்து சமஷ்டி அப்படின்னு ஒரு வார்த்தையை தான் அவர் யூஸ் பண்ணியிருக்கார். மாப்போ சிவஞானம் வந்து சமஷ்டி அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதையுமே சீஃப் மினிஸ்டர் வந்து எம்.கே. ஸ்டாலின் வந்து சட்டமன்றத்தில் இதுக்கு கோட் பண்ணியிருந்தார். ஸோ அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு எழுதுறப்ப கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி, ஓகேங்களா, இந்திய அரசியலமைப்பு எழுதுறப்பவும் வந்தும் சென்டர் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு அல்லது மத்திய அப்படின்றது எந்த விதமான அந்த வார்த்தையே வந்து யூஸ் பண்ணவே இல்லை. இது காலப்போக்கில் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்டர் அப்படின்னு மத்திய அரசுன்னு சொல்லப்பட்டு வந்ததே தவிர ஒரிஜினல் இந்தியன் அரசியலமைப்பில் அந்த 395 ஆர்டிக்கல், 22 பகுதிகள், 8 ஷெடியூல் ஒரிஜினலா இருந்தது. இப்ப வந்து 12 ஷெடியூல் இருக்கு, ஆர்டிக்கல் நிறைய இருக்கு, அது வேற. ஒரிஜினலா இருந்த 8 அட்டவணைகள், 22 பகுதிகள் மற்றும் 395 சரத்துக்களை எந்த இடத்திலுமே மத்திய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது மத்திய சென்டர் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணவே இல்லை. அவங்க யூஸ் பண்ணது எல்லாமே இட் இஸ் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ், அவ்வளவுதான். யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்ற 2 வார்த்தையை மட்டும்தான் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எழுதினவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஃபார் June 24, டெல்டா பிளஸ் வேரியன்ட் ஆஃப் வைரஸ் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழகத்தில் முதன்முறையாக உருமாறிய கொரோனா வைரஸாக கருதப்படுகிற டெல்டா பிளஸ், ஓகேங்களா, அது கண்டறியப்பட்டுள்ளது. முதல் முறையாக சென்னையில் ஒரு நர்ஸுக்கு இது கண்டறியப்பட்டுள்ளது. ஸோ இந்தியாவில் கிட்டத்தட்ட இப்போ 400 பேருக்கு டெல்டா பிளஸ் வேரியன்ட் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இது வந்து 3வது அலையை உருவாக்குமா அப்படிங்கிறதுலாம் இன்னும் கன்ஃபார்மா யாரும் எதுவும் சொல்லல. ஸோ தற்போதைய சூழ்நிலையில பல நாடுகள்ல இந்த டெல்டா பிளஸ் வேரியன்ட், உருமாறிய கொரோனா வைரஸாக கருதப்படுகிற டெல்டா பிளஸ் வேரியன்ட் வந்து நிறைய இருக்குது பல நாடுகள்ல. அமெரிக்கா, இங்கிலாந்து, போர்ச்சுகல், சைனாவிலே இருக்குது, ஓகேங்களா. நாட்டுக்கே அர்ப்பணிச்ச சைனாவின் கொரோனா வைரஸ்ல இப்ப டெல்டா பிளஸ் வேரியன்ட் சைனாவிலையும் இருக்கு அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ டெல்டா பிளஸ் வேரியன்ட்டோட ஒரிஜினல் நேம் சயின்டிஃபிக் அப்படிங்கிறது B.1.617.2, டெல்டாக்கு B.1.617.1 அப்படின்னு வச்சது. ஸோ உலக சுகாதார அமைப்பு இதுக்கெல்லாம் பேர் வச்சாங்க. ஆல்ஃபா, பீட்டா, டெல்டா, காப்பா, காமா, அதெல்லாம் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தாச்சு. ஸோ இப்போக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய வேரியன்ட் அந்த கொரோனா வைரஸோடது ஃபர்ஸ்ட் கொரோனா COVID-19 வைரஸ், அதுக்கப்புறம் அது ஆல்ஃபா வைரஸ், உருமாறிய வைரஸ் வந்து ஆல்ஃபா வைரஸ். ஆல்ஃபா வைரஸ் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட இடம் வந்து இங்கிலாந்துல. அதுக்கப்புறம் டெல்டா வைரஸ், இதுவும் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுக்கு அடுத்தது வந்திருக்கிறது உருமாறியது டெல்டா பிளஸ் வேரியன்ட் அப்படிங்கிறது. ஸோ அந்த டெல்டா பிளஸ் வேரியன்ட் முதல்ல எங்க உருமாறியது அப்படின்னு உலக சுகாதார அமைப்பு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கல. ஆனா டெல்டா வேரியன்ட் உருமாறியது இந்தியாவில்னு சொன்னதுனால டெல்டா பிளஸ் இந்தியாவில இருந்து தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கருதப்படுகிறது. ஸோ கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது உருமாறியது, அது வந்து ஆல்ஃபா பேர் வச்சது வேரியன்ட். ஸோ இங்கிலாந்துல கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் உருமாறியது டெல்டா வேரியன்ட் இந்தியாவில். அதுக்கப்புறம் இப்ப டெல்டா பிளஸ். ஸோ அந்த டெல்டா பிளஸ் வந்து வேரியன்ட் வந்து உருமாறி இந்த வைரஸ் வந்து டைரக்டா லங்ஸ் தான் அஃபெக்ட் பண்றதுனால அந்த தேர்ட் வேவ் வந்து அதிகமா உக்கிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரர் சொல்றாங்க. இன்னொரு சாரர் அந்த அளவுக்குலாம் எதுவுமே இருக்காது, இது மிகைப்படுத்தி சொல்லப்படுகிறது அப்படின்னும் சொல்றாங்க. எனிவே நாம சேஃபா இருந்துப்போம், வேக்சினேட் பண்ணிப்போம். Moving on to the next for June 24, COVID-19 vaccinations prevent death. So கொரோனா தடுப்பூசி செலுத்தியவர்கள் வந்து மரணத்திலிருந்து தப்பிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு சர்வே சொல்லப்படுகிறது. A single dose of COVID-19 vaccine was 82% effective in preventing deaths, and while 2 doses were 95% effective. ஒரு டோஸ் கொரோனா தடுப்பூசி எடுத்துக்கொண்டவங்களுக்கு 82% வந்து மரணம் ஏற்படுவது இல்லை என்றும், 2 டோஸ்கள் கொரோனா தடுப்பூசி எடுத்துக்கொண்டு 95% மரணம் ஏற்படுவது இல்லை என்றும் தமிழக சுகாதாரத்துறை அமைப்பு தெரிவித்துள்ளது. ஸோ தற்போதைய சூழ்நிலையில வந்து இந்தியாவில் 18% மக்கள் வந்து சிங்கிள் டோஸ் வேக்சினேஷன் எடுத்திருக்கிறாங்க. வெறும் 3.8% மக்கள் தான் வந்து 2 டோஸுக்கான வேக்சினேஷனும் இந்தியாவில் எடுத்திருக்கிறாங்க. ஜூன் 23 நேற்றைய தேதியில வந்து 63.2 லட்சம் பேர் வந்து இந்தியா முழுக்க கொரோனா தடுப்பூசி போட்டிருக்கிறாங்க. ஸோ கடந்த 3 நாட்களாக 50 லட்சத்துக்கு மேல் வந்து கொரோனா தடுப்பூசி இந்தியாவில் மக்களுக்கு செலுத்தப்பட்டுள்ளது. ஆனா இது பத்தாது, ஓகேங்களா. ஸோ
இந்த 18 to 45 இந்த ஏஜ்ல இருக்கிற பீப்புளுக்கு வந்து கொரோனா தடுப்பூசி போடணும் அப்படின்னா ஆன் அன் ஆவரேஜ் இந்தியா சராசரியாக ஒரு நாளைக்கு வந்து 82 லட்சம் பேருக்கு ஊசி செலுத்தி ஆகணும். டிசம்பர் 31 2021 வரைக்கும் இந்த கணக்கு வச்சாதான் இந்தியா வந்து இந்த பீப்புள் இந்த குரூப்ல 18 to 45 இருக்கிற குரூப்பை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்பதான் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகாம இருக்க முடியும்னு சொல்றாங்க. ஆனா நம்ம 50 லேக்கை கிராஸ் பண்றது ஒரு மைல் ஸ்டோனா இந்தியன்ல இருக்குது. ஆனா டெமோகிராபிக் ஸ்டேட்டஸ் படி பார்த்தா அப்படின்னா இந்தியா ஒரு நாளைக்கு சராசரியாக 82 லட்சம் மக்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்த வேண்டும். ஸோ மே 31 2021 வந்து ஒரு நாளைக்கு 27.67 லட்சம் மக்களுக்கு செலுத்தப்பட்டது. அதுதான் மே மாச இறுதியில. அதுக்கப்புறம் ஜூன் 21 90.86 லட்சம் மக்களுக்கு, இதுதான் ஹையஸ்ட் இன் சிங்கிள் டே. அதுக்கடுத்தது 22ஆம் தேதி வந்து 54.22, 23 வந்து 64.83 லட்சம் மக்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டது. ஸோ ஜூன் 21, 22, 23 ஆகிய 3 நாட்களிலுமே 50 லட்சத்துக்கு அதிகமான மக்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது என்று இந்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இதுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ட்விட்டர்ல வாழ்த்தும் தெரிவிச்சிருக்கிறார். Moving on to the next for June 24, Ronaldo's 109 goals. ஸோ போர்ச்சுகல் நாட்டின் கால்பந்து நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து பிரான்ஸ் நாட்டுக்கு எதிராக நடைபெற்ற ஒரு ஆட்டத்துல அவருடைய 109வது 109 சர்வதேச கோலை அடித்துள்ளார். ஸோ இதன் மூலமாக சர்வதேச கோல்களை அதிகமாக அடித்த ஆடவர் மென்ஸ் ஃபுட்பால்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸை அவர் பகிர்ந்துள்ளார். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஈரான் நாட்டை சேர்ந்த அலிதாய் தான் வந்து அதிகமான கோல் 109 கோல்ஸ் அடிச்ச. இப்ப அந்த பொசிஷன்ல சமன் செய்திருக்கிறாரு போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ. பிரான்ஸ் நாட்டுக்கு எதிராக நடந்த இந்த யூரோப்பியன் சாம்பியன்ஷிப் போட்டியில. ஸோ டாப் கோல் ஸ்கோரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான கோல் அடித்தவர்கள் பார்த்தீங்கன்னா முதலிடம் ஈரான் நாட்டை சேர்ந்த அலிதே 109 கோல்ஸ் ஃப்ரம் 149 மேட்சஸ் 149 ஆட்டங்களில் விளையாடி 109 கோல்கள் அடித்துள்ளார். இரண்டாவது இடம் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ 178 போட்டிகளில் விளையாடி 109 கோல்கள் அடித்துள்ளார். மூன்றாவது இடத்தில் மலேசிய நாட்டை சேர்ந்த மொக்தார் தஹாரி 142 ஆட்டங்களில் விளையாடி 89 கோல்கள் அடித்துள்ளார். Next one for June 24, India's official song for Tokyo Olympic. ஸோ டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் நடைபெற போகிறது. ஸோ அதற்காக இந்தியாவின் சார்பாக பங்கேற்கும் வீரர்களை உத்வேசப்படுத்துவதற்காக ஒரு பாட்டு வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியாஸ் அஃபிஷியல் ஒலிம்பிக் தீம் சாங் வாஸ் லான்ச்ட் ahead of the summer Olympics in July August to be held in Tokyo. ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் டோக்கியோவில் நடைபெறும் ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் கலந்து கொள்ளும் இந்தியாவின் வீரர்களை ஆஸ்வாசப்படுத்துறதுக்கு உத்வேகப்படுத்துறதுக்கு என்கரேஜ் பண்றதுக்கு வந்து ஒரு அஃபிஷியல் தீம் சாங் வெளியிடப்பட்டது. இந்த பாட்டை வந்து இசையமைத்து பாடியவர் வந்து மோஹித் சௌஹான் அப்படிங்கிறவர். மோஹித் சௌஹான் ஹாஸ் கம்போஸ்ட் அண்ட் சங் த சாங் லக்ஷயா தேரா சம்னா ஹே அப்படின்னு தொடங்குகிறது. will open on July 23, ஜூலை 23, 2021 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் தொடங்குகிறது. கிட்டத்தட்ட ஆஸ் ஆஃப் நவ் வந்து 100 இந்திய விளையாட்டு வீரர்கள் வந்து இந்த ஒலிம்பிக்ஸ் போட்டியில் பங்கேற்கிறார்கள். சோ இந்த பாட்டை இப்ப பாருங்க. हौसला दिलों में है और रगों में जोश है तेरे साथ तिरंगा है ये विजय का उद्घोष है तू ठान ले अब जीत को अंजाम दे Moving on to the next for June 24, Karnam Malleshwari, Vice Chancellor of Delhi Sports University. So, தில்லி விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தராக இந்தியாவின் முதல் பெண் ஒலிம்பிக் பதக்கத்தை வென்ற கர்ணம் மல்லேஸ்வரி நியமிக்கப்பட்டுள்ளார். The Delhi government has appointed Karnam Malleshwari as the Vice Chancellor of the upcoming Delhi Sports University.
ஸோ கர்ண மல்லேஸ்வரி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் உமன் ஒலிம்பிக் மெடல் வின்னர். இந்தியாவின் முதல் பெண் ஒலிம்பிக் பதக்கத்தை வென்றவர் கர்ண மல்லேஸ்வரி. பளுதூக்கும் போட்டி வெயிட் லிஃப்டிங்ல 2000 ஆண்டாவின் சிட்னி ஒலிம்பிக்ஸ்ல தான் அவங்க பதக்கம் வென்றாங்க. 2000 சிட்னி ஒலிம்பிக்ஸ்ல பிரான்ஸ் மெடல் வெண்கல பதக்கம் வென்றாங்க. She is also the first and only Indian woman weightlifter to win an Olympic medal. She is also first and the only Indian woman weightlifter to win an Olympic medal. இதுவரைக்கும் நடைபெற்ற இந்த பளுதூக்கலே வந்து முதல் இந்திய பெண் மற்றும் ஒரே இந்திய பெண் பளுதூக்கல் போட்டியில ஒலிம்பிக் பதக்கத்தை வென்ற முதலும் மற்றும் ஒரே இந்திய பெண் வந்து கர்ண மல்லேஸ்வரி. ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர். இவரை வந்து டெல்லி அரசாங்கம் ஓகேங்களா ஹெட்டட் பை மிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க வந்து டெல்லி விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக நியமித்து உள்ளார். நெக்ஸ்ட் ஃபார் June 24 one-liners. India to host the 9th Asian Ministerial Energy Roundtable AMER9 in 2022. 2022 ஆண்டில் இந்தியா வந்து ஆசிய நாட்டுக்கான மின்சாரத்துறை அமைச்சர்களின் மாநாடு ஓகேங்களா மாநாடுகளை நடத்த போகுது. இது வந்து 9வது ஆசிய மின்துறை அமைச்சர்களின் மாநாடு. 8வது ஆசிய மின்துறை அமைச்சர்கள் மாநாடை வந்து இந்தியாவும் அபுதாபியும் இணைந்து நடத்தியது குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். Indian woman cricketer Shafali Verma became the first woman cricketer to hit 3 sixes in a test match. She achieved the feat during the test match between India and England held in Bristol. ஷஃபாலி வெர்மா இந்திய பெண் கிரிக்கெட் வீரர். ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் உமன் கிரிக்கெட்டர் டு ஹிட் த 3 சிக்ஸஸ் இன் ஏ டெஸ்ட் மேட்ச். ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் விளையாட்டு போட்டியில 3 சிக்ஸர்களை அடித்த முதல் பெண் கிரிக்கெட்டர் அப்படின்ற பெருமையை அவங்க பெற்றிருக்காங்க. இந்த பெருமை வந்து இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நடைபெற்ற விளையாட்டு போட்டியில் நடைபெற்றது. அடுத்தது புத்தகம் ரஸ்கின் பாண்ட் எழுதிய புத்தகம் இட்ஸ் எ வண்டர்ஃபுல் லைஃப் பை ரஸ்கின் பாண்ட். ஜோர்ஹட் டீ கேபிட்டல் ஆஃப் அசாம். அசாம் மாநிலத்தின் தேயிலை தலைநகரம் என்று அழைக்கப்படும் ஜோர்ஹட்ல வந்து தேயிலை வந்து ஏலம் விடப்பட்டது. ஸோ இந்த தேயிலை ஏலம் வந்து June 21 நடந்தது. ஸோ இது எப்படின்னா இது வந்து ஒரு சிறப்பு ஏலம் அப்படின்னு சொல்லலாம். May 21 வந்து சர்வதேச தேயிலை தினம் கடைபிடிக்கப்பட்டது ஓகேங்களா. தேயிலை தினம் கடைபிடிக்கப்பட்டது. அன்னைக்கு தேயிலையை வந்து பறிச்சாங்க ஓகேங்களா. அன்னைக்கு வந்து தேயிலை பறிச்சு June 20 ஒரு மாசம் கழிச்சு இது வந்து ஏலத்தில் விடப்பட்டது. ஸோ அசாம் மாநிலத்தின் தேயிலை தலைநகரம் ஜோர்ஹட் இல்ல ஜோர்ஹட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன்-லைனர்ஸ். ஸோ நாட்டில் பல ஸ்டேட்ல வந்து நாங்கள் 11th to 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் நடத்தலன்னு சொல்லி கிட்டத்தட்ட 21 ஸ்டேட் சொல்லிட்டாங்க நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆந்திர பிரதேசம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா 11வது மற்றும் 12ஆம் வகுப்புக்கான பொது தேர்வுகளை நாங்கள் நடத்துவோம். ஏன் நாங்கள் சொல்றோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்து ரிலையபிளான ஆல்டர்னேட்டிவ் எதுவும் கிடையாது. மார்க் வழங்குறதுல இதுக்கு ரிலையபிளான ஆல்டர்னேட்டிவ் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் ஆந்திர பிரதேசம் வந்து ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்றதை நம்ம அப்புறமே பார்க்கலாம். ஏன்னா சிபிஎஸ்சி நாங்கள் கேன்சல் பண்றோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன்சல் பண்றோம்னு சொன்னப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து கவர்மெண்ட்டை அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் இது மாதிரி சொல்றாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் எந்த விதமான அப்சர்வேஷன்ஸ்ல அவங்க தரப்போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். Next one, Delhi High Court sought to know if a movie titled Nyay, The Justice, was based on the late Hindi film actor Sushant Singh Rajput's life was released or not. So நியாயம் அது ஆக்சுவலா சொல்ல போனா நியாயம் அதுதான் ஹிந்தில நியாயம் அப்படின்னு சொல்றது. ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு படம் வந்து வந்துதா இல்லையா அப்படி ரிலீஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து மறைந்த இந்தி திரைப்பட நடிகர் திரு சுஷாந்த் சிங் ராஜ்புத்தை பத்தி எடுக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. இது ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு சாராரம், ஓடிடியில் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு ஒரு சாராரம் சொல்லியிருக்காங்க. அதனால டெல்லி ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கெல்லாம் கேஸ் போகுது பார். நெக்ஸ்ட் ஒன், ஹாங்காங். ஸோ சீனாவின் ஆதிக்கத்தில் இருக்கும் ஒரு நாடு. ஸோ அந்த நாட்டில் ஜனநாயகத்திற்கு ஆதரவாக ஒரு நாளிதழ் வெளிவந்து கொண்டிருந்தது, ஆப்பிள் டெய்லி அப்படின்ற அந்த பத்திரிகை நிறுத்தப்படுகிறது. ஸோ ஜனநாயகத்துக்கு ஆதரவாக குரல் கொடுத்தா சைனாவில் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? ஸோ ஹாங்காங் ப்ரோ டெமோக்ரஸி நியூஸ் பேப்பர் ஆப்பிள் டெய்லி டு ஷட் டவுன்.
இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப், உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டத்தை இந்தியாவை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி நியூசிலாந்து சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. With this, I'm coming to an end for June 24, 2021 current affairs newspaper analysis video. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்க ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் மறக்காம தந்துருங்க. சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களால பார்க்க முடியும். Thank you for watching the video and be safe.